விமானத்தால் வந்து குண்டு வீச்சு தாக்குதலுக்கு வந்து மேற்கொள்ளப்பட்டது இந்த தேவாலயத்தில். இந்த வளவள ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வரும் நினைக்கிறேன். அந்திரான் முருகமூர்த்தி கோயில் நவாலி அப்படி ஆறுகால் மடம் மண்டு பேர் வச்சவ. இன்னொரு இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில், ஆயிரங்கால் தொல்பொருள் சின்னம் மண்டு போட்டு கிடக்கு. ஸோ அந்த இதில் விலகி ஒன்றும் இருக்குது. இதெல்லாம் அந்த வாகன சுப்பிரமணிய வித்தியாலயம் ஒன்று கிளப்பி கொண்டு இருக்கிறார். இது ஒரு தேவாலயம் மட்டுமல்ல, ஒரு மறக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இப்படியே கொக்குவில் போகிற வீதி. ஆனைக்கோட்டை சந்திக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இந்த ஒரு வெட்டிக்கு மேலே இருக்குது. ரோட்டே ஒரு பயங்கரமாக இருக்குது. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொளி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்பாக வந்து இந்த சங்கரத்த பகுதியில் இருந்து அப்படியே வந்து இந்த வழுக்கையார் ஊடாக இந்த நவாலி ஆனைக்கோட்டை போன்ற பிரதேசங்களை தான் வந்து இந்தியாங்கவுனில் பார்க்க போகிறோம். இந்த வழுக்கையாறு வீதி, அதாவது 786 வீதி வந்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் புனரமைக்கப்பட்டது. பேருந்து வந்து இடையேக்க வந்து இந்த பொருளாதார நெருக்கடியால் சில இடங்கள் அப்படி கைவிடப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே எல்லா வேலைப்பாடுகளும் நிறைவடைஞ்சு ஒரு காப்பற்றிடப்பட்ட வீதியாக இருக்குது. அந்த வீதியாக புனரமைக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த வீதியால் வந்து போக்குவரத்தும் வந்து அதிகரிச்சிருக்கு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. ஸோ இந்த பகுதிகளை பற்றியாக தான் வந்து இந்த காணொளி இருக்க போது. இப்படியே வந்து நாங்கள் ஆறுகால் மடம் நோக்கியதாக வந்து ஒரு தூச்சக்கர வண்டி பயணமாக தான் வந்து இந்த காணொளி இருக்க போது. இந்த காணொளி நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும். இந்த பிரதேசங்களை சேர்ந்து உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சங்கரத்த பகுதியால் அப்படியே வழுக்கையாற்றுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒரு ஆலயம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் இளைப்பாரி போகிறத ஏற்கனவே வந்து இந்த 2 காணொலியில் வந்து இதை காட்டியிருப்பேன் இந்த கோயிலை பற்றி. இதில் வந்து சுமதாங்கிகள் மற்ற பழமையான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது இப்போ சுவடுகளாக. ஸோ இதுதான் வழுக்கையாறு வழி. இப்போ வந்து எல்லா அறுவடை முடிஞ்சு மாடுகள் மேய விட்டுருக்கணும் பாருங்கள். பங்காளி சைடு வரல அப்படியே நிற்கிது. மாலை இப்போ 5 மணி ஆகிக்கொண்டிருக்கு, போய்கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய இடதுபுறத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மடம் மாதிரி ஒன்று இருக்குது. இலைப்பாடுறதுக்கு வந்து கட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வயல் வேலை செய்கிறாக்க. அதோட வந்து இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர் வந்து இந்த வீதி வந்து காப்பற்றிடப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு இதால் வந்து போக்குவரத்து அதிகரித்தது. அதோட வந்து நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இங்கே ஒரு வழுக்கையாறுன்ற ஒரு பகுதி தான் இன்னும் பத்தாமல் இருக்குது. அதே நேரம் இங்கால தான் அப்படியே பண்ட் அடித்து விட்டுருக்கணும் பாருங்கள். இது நான் முதல் வந்து இந்த காவலி எடுக்க ஒரு மழை நேரம் பண்ணுறதால எல்லாம் வந்து ரம்பி இருந்தது. இப்போ ஓரளவு தான் பாருங்கள் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஸோ இந்த பண்டால் அப்படியே துறந்து தான் இந்த வயல்களுக்கு இங்கால தண்ணி விடுறவை. ஸோ அப்படியே அதில் தெரிகிறதான் வழுக்கையாறு இந்து மயானம். ஸோ நாங்கள் இங்கேருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். வயல் பகுதி எல்லாமே அறுவடை நிறைவடைஞ்சு மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. இதில் தொடர்ச்சியாக வந்து பிரயாணிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறோம் இந்த வீதியால். இதால் வந்து பார்த்திங்கன்னா 786 பேர் வந்து பயணிக்கிறார். அதாவது மூலாயிலிருந்து காளி கோயில் அடி ஊடாக மாவடி வந்து மாவடியால் வந்து இப்படியே இந்த வீதியால் வந்து பயணிக்கும். அந்த பேர் வந்து இது வந்து இந்த டிசம்பர் நவம்பர் பெய்த மழைக்குன்ற மீனை தான் இன்னும் பத்தாமல் இருந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு 1-2 மழை சும்மா வந்தது. ஸோ இனி காலங்களில் இதுவும் இப்படியே வற்றி போகும் ஃபுல்லாகவே. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான், மழை காலம் மட்டும்தான் இந்த வழுக்கையாறு ஓடும். ஸோ அந்த மழை நேரங்களில் வந்தால் இந்த இடமெல்லாம் இப்போ பார்க்குற இடமா அந்த மாதிரி பச்சை பசையெல்லாம் இருக்கும். பட் இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து வழுக்கையாறு இந்து மயானம் பிரதேச சபை பொருட்படுத்தி செஞ்சுருக்குது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் இந்த வழுக்கையாறு வழியை தாண்டி வந்துட்டோம். இங்காலேயும் ஒரு பழமையான கேணி ஒன்று இருக்குது. அதுதான் ஆவுரஞ்சி கல்லன்னு நினைக்கிறேன், அதுக்கும் இருக்குது அப்படி அந்த கேணியோட. ஸோ தொடர்ச்சியாக இப்படியே வந்து வழுக்கையாறு தாண்டி நவாலி பிரதேசத்துக்குள்ளே நுழைஞ்சி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சந்தி ஒன்று வருது. இது இப்படியே வந்து 86 வீதின்ற தொடர்ச்சி தான். இந்த வீதியால் போனால் வந்து மானிப்பைக்கு போகலாம். இந்த வீதி ஒன்று தான். அதால் அப்படியே போனால் வந்து மானிப்பை பகுதிக்கு போகலாம். இதில் ஒரு கிளினிக் சென்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். முன்னம் இருந்த ரோட்டை விட இப்போ நிறையவே வந்து அகலப்படுத்தியிருக்கணும் இந்த வீதிகள் எல்லாம். அதை மதிலெல்லாம் நிறைய பேர்ட்ட வந்து உடைச்சி திரும்ப கட்டினது.
ஸோ அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து இங்காலேயும் வயல்வெளிகள் இருக்குது. அதோட வந்து இதில் ஒரு பஸ் தெரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. இங்கால தான் ஒரு கோயில் உண்டு. முதலில் போட்டு இருந்தது, இப்போ காணையில் கலையோடை கண்ணகி அம்மன் கோயில். ஸோ அந்த ஆலயத்தை பார்க்குறது தான் போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம். இது வந்து நவாலி பிரதேசம் மட்டும் தான் நிற்கிறேன். நவாலி தெற்கு பிரதேசம் பாருங்கள், அதில் இந்த போர்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ அப்படி அந்த கோயிலுக்கு முதல் காவலி எடுக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ தான் நெல்லுக்கு நாற்று தூவி கொண்டு வந்தவை. இப்போ எல்லாம் அறுவடை முடிஞ்ச அந்த இடங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம், கலையோட கண்ணகி அம்மன் ஆலயம். ஸோ இங்கே வந்து இப்போ சாதாரண வழிபாடுகள், அதாவது நேர பூசல் நடக்கும். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஆடி பூரம் அதாவது வெகு விமர்சையாக நடக்கும். அவரை வந்து ஆடி செவ்வாயம் வந்து சிறப்பாக நடைபெறுறது இந்த ஆலயத்தில். கலையோடை என்பது நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம் வந்து போட்டிருக்கேன். இப்படி இங்காலையும் ஒரு மடம் ஒன்று இருக்குது. ஒரு இப்படியே போனீங்கன்னா ஒரு குன்று மாதிரி ஒரு அமைப்பில் அம்மன் இருக்கான் பின்னுக்கு. பின்னுக்கு வந்து கோயில் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். அந்த ஆடி பூர நாளில் வந்து உண்மையிலே வெகு விமர்சையாக இருக்கும். அங்கே நிறைய படையல் எல்லாம் போடுவினோம், அதோட வந்து அன்னதானங்கள்லாம் கொடுப்பினோம். அந்த மண்டபம் மட்டும் தான் நிற்கிறேன். ஒருக்கா வந்திருந்தேன்னா இதில் ஒரு கேணியும் இருக்குது பாருங்க. அப்படியே அந்த மலைக்கு மேலே ஒரு அம்மன் ஒன்று இருக்கும். இதால் நடந்து போகணுமோ தெரியலை. ஸோ இங்கால வந்து இதெல்லாம் நம்ம இந்த கோயில் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு உங்களுக்கு வழியாக தெரியல. ஸோ இதில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இஞ்சால் அது சம்மந்தமான மடங்கள் இருக்குது. இப்படியே போனால் பார்க்கலாம். நிறைய ஒரு பெரிய பரப்பில் தான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாமே வந்து பழைய கால கட்டடங்கள், வாகன சாலையாகும். வாகன சாலை கோயில் இந்த எப்படி பழமையானதாக இருக்குங்க. அப்படியே தொடர்ச்சியாக போக இங்கால ஒரு வைரகோயில். எனக்கு அந்த குன்றில் இருக்கிற கோயில் இந்த பக்கம் என்று தெரியல. இந்த ரோட்டால் போகணுமா என்ன மாதிரின்னு தெரியல. வைரக கோயில், இது ஒரு வைரக கோயில். அப்படியே இங்கால போகணுமா என்னென்னு தெரியல. இந்த இடங்களை நான் அவருக்கு வந்திருக்கேன். இந்த மூலிகை செடிகள் நிற்குதுண்டு நிறைய பிடுங்க வந்திருக்கேன். இந்த பொன்னுச்சி மற்றது வேறு ஏதோ வெள்ளம் மாதிரியான இது இருக்குன்ற மாதிரி சொன்னவன் இது இல்லையாக. நம்ம வேறு வழிகளை வந்துட்டு ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில், இந்த ஆலயத்தில், அதாவது ஒரு குன்று மாதிரியான அமைப்பில் அம்மன் வீட்டு இருக்க மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. அதைத்தான் பார்க்க வந்தேன்னா அது எந்த பக்கமென்று தெரியலை. அதில் நிற்கிறாக்கிட்ட கேட்டெடுத்து என்ன சொன்னவேண்டா, இந்த ஆலயத்தின் அப்படியே அந்த பின் பகுதியூடாக இந்த வீதியூடாக போனால் தானே அந்த குன்றில் இருக்கிற கோயில் இருக்கண்டு. ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி போய்கொண்டு இருக்கிறோம். அங்கால என்னச்சுன்னு அங்கால இல்லை, இங்கால வேறுங்க. இங்கால ஒரு ஆலமரத்துக்குள்ள ஒரு அம்மன் ஒன்று இருக்குது. கட்டிடங்களை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதான் அந்த ஆலமரத்துக்குள்ள ஒரு அம்மன் வைரவ சூளம் கொண்டு வச்சு வணங்கி கொண்டிருக்கேன். இதெல்லாம் பொங்கல் செய்கிற இடங்கள்லாம். நான் முதல் போனது அந்த வீதியால், இப்போ இதால் போகிறோம். ஒரு ரோட்டே ஒரு பயங்கரமாக இருக்குது. இது ஒரு கேணி இருக்குது பாருங்க, பழைய கேணி உண்டு. இதுதான் அந்த கேணி, சரியான பழைய கேணி. இங்கால எல்லாம் காணி, இங்கால காணி போகுது. எல்லாம் அறுவடை முடிஞ்சு தான் இருக்குது. அங்கே தெரியுது பாருங்க, அதான் அந்த குன்றில் இருக்கிற அம்மன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இந்த ஒரு பெட்டிக்கு மேலே இருக்குது. இதில் ஒரு கிணறு முண்டி இருக்குது. ஸோ இதால் இப்படியே ஏறி போகணும் கோயிலுக்கு. நான் இந்த பாதையை சூஸ் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பொங்கல்கள் செய்கிறவே இந்த ஆடி பூர்ற நாளில். பாருங்க, சுத்த வர வேப்ப மரங்கள்லாம் வச்சுருக்கேன். இதான் அந்த அம்மன் கோயில். அப்படியே போவோம்.
பொறுத்தவரை அப்படியே ஒரு வயல்வெளிக்கு வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயில். இவதான் வந்து எனக்கு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழியை காட்டி விட்டதை. கோயில் அடியில் எத்தனையாம் ஆண்டு எல்லாரும் சும்மா சொல்கிறேன். எத்தனையாம் ஆண்டு? 8ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? சென்ட்ரல் காலேஜ். ஜப்னா சென்டர். ஓ எல்லாரும் என்ன எல்லாரும் 10ஆம் ஆண்டோ? டெய்லி விளையாடுறீங்களா? சரியா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க விளையாட்டை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையோட கண்ணகி அம்மன் ஆலயத்தை பார்த்துட்டு தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்த நான் போய் அடிக்கடி அவதானிக்கிறது. அப்படியே ஒரு தொகை பனைமரம் விளங்க நினைக்கிறேன். சரி, இந்த வளவில் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வரும் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வச்சுருக்கு. அதேமாதிரி இங்காலயம் இருக்குது. இப்படியே வந்து நவாலியில் தெற்கு பகுதி, அதாவது தெற்கு பகுதி தாண்டி இது வந்து அரசடின்னு சொல்கிறது. ஸோ அந்த இடத்தால தான் நாங்கள் இப்போ பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ கடை ஒன்று இருக்குது, அதாவது ஸ்டூடியோ ஒன்று இருக்குது. அப்படியே போனால் இதான் வந்து அரசடி சந்தி என்று சொல்கிறது. ஸோ அந்த கோயிலான இது அந்த வீதி தான் இது, அரசடி சந்தி. பாருங்க, இதெல்லாம் இப்போ அண்மையில் எளிமையான கட்டிடங்கள். செங்காலையும் ஒரு வீதி ஒன்று போகுது. எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை சரியா. அப்படியே எங்காலையும் ஏனைய கடை தொகுதிகள் அப்படின்னு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு பாடசாலை. இதான் வந்து நவாலி மகா வித்தியாலயம் பாடசாலை. அதாவது 1910ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாடசாலை. நல்ல வாழை மரங்கள் வச்சிருக்கு பாருங்க. அதில் ஒரு விளாம்பழ மரம் ஒன்று தெரியுது. விளாங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. அப்படியே அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த மூத்தனார் கோயிலடி பிரதேசத்துக்கு போய் அப்படியே ஆனைக்கோட்டை பகுதிக்கு போக போகிறோம். இதுலேயும் ஒரு மேல்மாடி வீடு உண்டு. கீழே கடை மேலே வீடு. அப்படியே போய்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்காலேயும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல்மாடி வீடு உண்டு. இந்த வீதி உண்மையிலேயே பின்னேற நேரங்களில் பரபரப்பாக தான் இருக்கிறது. இன்றைக்கு எதுவும் அமைதியாக இருக்கு. நீ அங்கால மூத்தனார் கோயிலடி பக்கம் போனால் தான் உண்மையான ரூபம் தெரியும். இது வேறுங்க வாழை ஒன்று குலை போட்டிருக்கு. அது ரோட்லாம் தெரியுது வழியில். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்மை காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். இந்த வீதி அபிவிருத்திக்கு பிறகு இந்த வீதி அபிவிருத்தி செய்கிறதுல முக்கியமாக தடையாக இருந்தது வந்து இந்த ஒரு சில கோயில்கள்லாம். அதை அகற்ற இல்லாமல் தான் உண்மையிலே கஷ்டப்பட்டவை. இந்த வீதியும் சரி, 82 வீதியும் சரி. இது ஒரு ஆலயம் உண்டு. இந்த ஆலயத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி பிள்ளையார் ஆலயம்னு சொல்கிறவை. இது ஆலயத்தின் பின்பகுதி. இப்படி அங்கால போய் காட்டுறேன். இதில் ஒரு கிணறு இருக்குது பாருங்க. ஆலயத்தின் முன்பகுதிக்கு போய் பார்ப்போம். சிந்தாமணி பிள்ளையார் கோயில். அதில் ஒரு விஷ்ணு சிலை தான் வச்சிருக்கு. கந்தையா சத்தியசீலன் ஞாபகார்த்தம். முன்னுக்கும் ஒரு கொய்யா மரம் உண்டு. ஓ, இது கொய்யா மரம் தானே. கொய்யா மரத்தோண்டு கீழே எனக்கு என்ன மரம் உண்டு சரியாக தெரியல. ஏதோ பிள்ளையார் ஒன்றை வச்சு வழிபடிக்கணும். இப்படி எங்கேயால தான் கோயிலுண்டா முட்புற தோற்றம் இருக்குது பாருங்க. அப்படின்ட்டு ஒரு பிள்ளையார் உருவம் தான் போட்டிருக்கு. அந்த இதில் இருக்குது இந்த சிந்தாமணி பிள்ளையார் கோயில். ஸோ நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக வந்து பயணிப்போம். அடுத்ததான் இந்த மூத்தனார் கோயில் பிரதேசத்தை நோக்கி. இங்கே பாருங்க, அள்ளி பூ பூத்திருக்கு. வெள்ளை மலர். முதல்ல இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருந்தது, சீலன் பேக்கரி உண்டு. அதுதான் இப்போ இப்படி மாறிச்சோ தெரியாது. இப்போ இங்கால புதுசாக ஒரு பேக்கரி ஒன்று திறந்துருக்கு. அதே நேரம் இந்த இடத்துல ஒரு பிரபலியமான சித்த வைத்தியசாலை, ஆரோக்கிய வாசக வைத்தியசாலை என்று சொல்கிறது, அதுவும் வந்து இருக்குது.
அது அங்கால முதல் பிலிப்பம்மா வைத்தியசாலை என்றும் ஒன்று இருந்தது. அது ஆயுர்வேத வைத்தியசாலை உண்டு. அதான் இப்போ எப்படியான்னு தெரியலை. இங்கால ஒரு பழமையான வீடு ஒன்று தெரியுது பாருங்க. அப்படி இருக்குது அந்த கூரை அமைப்பு எல்லாம். அந்த மாதிரி இருக்குது. இங்கால எல்லாம் வர்த்தக நிலைய கடைகள் இருக்குது. அதாவது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் ரோட் அதுக்கிட்ட தான் நிற்கிறோம். ஸோ இதில் ஒரு நினைவு இதெல்லாம் அந்த குண்டு விழுந்த ஆட்களுக்கு அந்த நினைவாக அந்த நினைவு தூவி ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த தூவி தான் அது. இதில் ஒரு வஸ்தரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், அதாவது தமிழ் மகா வித்தியாலயம், தமிழ் கிழவன் பாடசாலை, ரோகாத்தா பாடசாலை, சென்ட் பீட்டர்ஸ் அந்த பாடசாலை தான் இது. ஸோ இங்கால இருக்க சர்ச் தான் சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்ன்னு சொல்கிறது. ஒரு பழமையான சர்ச் உண்டு. இதில் தான் இந்த குண்டு வீச்சு மேற்கொள்ளப்பட்டது இந்த போர்க்காலத்தில். ஸோ அந்த சர்ச் தான் இது. பார்த்திங்கன்னா இந்த சென்ட் பீட்டர்ஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை என்ற கட்டிடம் தான் இது. நாங்கள் இப்போ உள்ளுக்கு காவலி எடுத்து அனுமதி எடுத்திருக்கிறோம். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி விமானத்தால் குண்டு வீச்சு தாக்குதலுக்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த தேவாலயத்தில். அதாவது அந்த போரின் போது தஞ்சமடைஞ்சு இந்த தேவாலயத்தில் மக்கள் தஞ்சமடைஞ்சிருந்தவை. ஸோ அந்த நேரத்தில் இதில் குண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறப்படுறது. இதான் இந்த சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம். இது ஒரு தேவாலயம் மட்டுமில்லை, ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தோடு தொடர்புடையதாக இருக்குது இலங்கை வரலாற்றிலே. இன்றைக்கு ஒரு சனிக்கிழமைன்றதால சில பேர் வணங்குறதுக்கு வந்திருக்கணும். தேவாலயத்துக்கு உள்ளுக்கு அதால் தான் போகணும். நான் இதிலேருந்து சும்மா காட்டுறேன். வளைதறி ஏற்றி கொண்டு இருக்கணும். இதுதான் தேவாலயத்தின் உட்புற தோற்றம். ஸோ நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பயணிப்போம். ஸோ ஆலயத்துக்கு வெளியில் வந்துட்டோம். இதில் எல்லாம் சிலுவையால் நட்டிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா அது முன்பள்ளியா இல்லாட்டி வாசிய சாலை என்னென்னு தெரியலை. ஸோ அதில் இந்த கட்டம் ஒன்று இருக்குது. நடந்த இந்த குண்டு வீச்சு தாக்குதலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 125லேருந்து 140க்கு இடைப்பட்ட மக்கள் உயிரிழந்தவை அந்த தருணத்தில். 1955ஆம் ஆண்டு காலப்பகுதியும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் சரி நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக போய் அங்கே மற்ற இடங்களை பார்ப்போம். முதல் காட்டின அந்த நினைவிடம் இதை தொடர்புபடுத்தி தான் நிறுவினவை. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சர்ச்சால் வெளியில் திரும்ப அந்த நினைவிட பகுதிக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு எதிரில் இருக்கிற அந்த வீதியால் நவாலி சந்தையை போய் பார்த்துட்டு அப்படியே பயணத்தை தொடர்றோம். இதுதான் அந்த நினைவிட பகுதி. அப்படியே இந்த பகுதியால் போனால் தான் நவாலி பொது சந்தை வருது. இதுலேயும் ஒரு கட்டிடம் மட்டும் கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்படி இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா பொது சந்தை, அதாவது பிரசாத் பொது சந்தை நவாலி. என்ன மாதிரின்னு தெரியல, மீன் சந்தையா இல்லை மரக்கறி சந்தையான்னு தெரியல. ஒரு கப்பி பார்த்துட்டு போவோம். நானும் ஒரு நாள் காலை பொழுதில் வந்ததில்லை, எல்லாம் பூட்டி தான் இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னா மரக்கறி கடைகள், அங்கால பார்த்திங்கன்னா இந்த மீன் வச்சு விற்கிற இடங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இடங்களை நோக்கி பயணிப்போம். அப்படியே இந்த சந்தையை காட்டுக்கு தான் இந்த பகுதியோட வந்தேன்னா. ஸோ அப்படியே நாங்கள் இந்த தேவாலய பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கால பார்த்திங்கன்னா இங்காலையும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு முருகன் கோயில் உண்டு. இந்த பகுதியால் தான் நான் நினைக்கிறேன் இந்த அந்தரான் முருகமூர்த்தி, அதாவது நவாலி முருகமூர்த்தி ஆலயம்னு சொல்கிறது அந்த ஒரு முருகன் கோயிலும் இருக்குது. அது இதால் போகணும். அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக நேராக பயணிப்போம். ஸோ இதில் ஒரு அப்பக்கடை, பிரபலியமான அப்பக்கடை, ஆனால் இப்போ பூடி இருக்குது. இங்கே ஒரு ஹார்ட்வேர் ஷாப், ஒரு பேருந்து உண்டு.
அதுலேயும் பாருங்க ஒரு மேல் மாடி வீடு. அப்படி வந்து இந்த இடம் இந்த வீதி அமைச்சதோடையே நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கேன்டே சொல்லலாம். இந்த கட்டடங்கள்லாம் இப்போ அண்மையில் கட்டின மதில்கள்லாம். இங்கே ஒரு உணவகம் உண்டு, அடுப்படி என்ற பேரில் இருக்குது. மூத்தனார் கோயில் அடிக்கு வந்துட்டோம். ஒரு பலாமரம் உண்டு. மூத்தனார் கோயில் அடிக்கு வந்துட்டோம். இதால் போகிற வீதியாலயம் வந்து நாங்கள் இந்த முருகமூர்த்தி கோயிலுக்கு போகலாம். ஸோ இதான் வந்து இந்த மூத்தனார் கோயிலடி பிரதேசம். அப்படியே தொடச்சி போய் கோயிலை பார்ப்போம். பாருங்கள், இது எவ்வளவு கொஞ்சம் மெச்சடங்களை விட முதல் பார்த்த இடங்களோட கொஞ்சம் நெருக்கடியான பகுதி, போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி தான் வந்து இது. அப்படியே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீதி இப்படியே கல்லுண்டா வழியில் போய் சேருது. இங்கே நிறைய பிரபல வர்த்தக நிலையங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய கடைகள் எல்லாம். இங்காலையும் சில இங்கே வருங்க நல்லெண்ணெய் இங்கே ஃபேமஸ். ஆனைக்கோட்டையில் நல்லெண்ணெய் எடுக்கலாம்னு சொல்லினோம். அந்த மாதிரி ஒரு சில கலையிடம் இருக்குது. இதில் ஒரு சனசமூக நிலையம், மகாஜனா சனசமூக நிலையம். ஸோ அந்த பகுதி இருக்குது. அதில் வந்து ஒரு கிணறு, அதில் எல்லோரும் நல்ல தண்ணி அள்ளுறத திரும்பி போய் காட்டுறேன். அதில் ஒரு குளமும் இருக்குது. அப்படியே இதெல்லாம் வந்து சைவ உணவகங்கள். இங்கே நிறைய சைவ உணவகங்கள் இருக்குது. அதோட இது நான் நினைக்கிறேன் இந்த மூத்தனார் கோயில் அடியில் இருக்கிற ஒரு மூத்தனார் கோயிலுண்டு அன்னதான மண்டபம் உண்டு, அதுவும் கோயிலுக்கு எதிரிலே இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ கோயில் அடிக்கு வந்துட்டோம். இதுதான் மூத்தனார் கோயில். முட்புற தோற்றம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இங்கால பாட்டுகளும் போகுது ஒரு ஐஸ்கிரீம் வேனில். ஸோ இதான் வந்து இந்த 86 வீதி நாங்கள் பயணித்து வந்தது. ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. பிரதான வேலையில் அங்கால ஒரு இதொன்று கட்டி கொண்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி சில வேலைகளும் ஆலயத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். திரும்ப வந்து இப்படியே நாங்கள் இந்த முருகமூர்த்தி கோயிலை பார்க்குறதுக்காக வேண்டி வந்த பாதையாலே தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனைக்கோட்டை பக்கம் போகாமல் திரும்ப நவாலி நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்ன அந்த சைவ கடை, சாப்பாடுகள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. ஸோ இப்போ திரும்பி போய்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இந்த டிகேடி நல்லெண்ணெய் ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது விவிஎஸ் நல்லெண்ணெய் உண்டு. அதுவும் இந்த ஆனைக்கோட்டை பகுதியெலாம் இருக்குது. அது நிறைய பேர் வாங்கி பாவிக்கிறவ இந்த விவிஎஸ் நல்லெண்ணெய்ன்றது. திரும்ப வந்துட்டோம் நாங்கள். இப்படி எந்த இடத்தாலே இருக்கா நவாலி முருகமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்ப ஆனைக்கோட்டையை நோக்கி பயணிப்போம். வீதி ஒரு சாதாரண வீதி தான், நல்ல குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கிறத அவதானிக்கலாம். இப்போ எங்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியால் நான் போய் கொண்டிருக்கிறேன். இதில் ஏதோ பாருங்க இந்த மழை நேரம் தண்ணி ஓடி அப்படியே அரிச்சு கொண்டு போயிருக்கு இந்த பகுதியெல்லாம். மறுபடி இந்த இடமும் நல்ல மரங்கள் வச்சு ஒரு சோள மாதிரி தான் இருக்குது. அது அந்த பிரதான வீதிகளுக்கால போயிட்டு கிளை வீதிகளுக்கால போயிருக்க இந்த இரைச்சல் நின்றோன்னு ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கும். ஸோ ஆலயத்துக்கு வந்துட்டோம், நவாலி முருகமூர்த்தி கோயிலுக்கு. இதில் இப்போ தேர்முட்டி வந்து கட்டி கொண்டிருக்கணும். ஆனால் வந்து இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக பணிகள் இப்போ அண்மையில் தான் நிறைவேற்றது. நான் இப்படி எங்கே போகிறேன்னா முதலாவது இந்த தீர்த்தக்கேணியை காட்டுவோம் மட்டும் தான் போய்கொண்டிருக்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த தீர்த்தக்கேணி பாருங்கள், கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதில் ஒரு வைர கோயில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே தான், அதுக்கு அருகிலே தான் வந்து இந்த நீச்சல் தடாகவும் இருக்குது. இந்த கேணியும் வந்து போன வருடம்தான் கட்டி இந்த முதலாக தீர்த்தோற்சவம் நடைபெற்றது. நல்லபடியாக கட்டியிருக்கணும் பாருங்கள். இப்படி நாங்கள் போய் இந்த ஆலயத்தின் அந்த முட்புறத்தை அப்படியே பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த தேர்முட்டி வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இதான் வந்து ஆலயத்தின் முட்புற தோற்றம். அந்திரான் முருகமூர்த்தி கோயில் நவாலி. அப்படி எங்கேயால பார்த்தீங்கன்னா இந்த நவாலி முருகானந்தா சன சமூக நிலையமும் இருக்குது. இங்கே வந்து இனிய சமூக மட்ட அமைப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வீதியாலெல்லாம் போனால்
நான் இதோட திரும்ப வந்து ஆனைக்கோட்டை பகுதிக்கு நோக்கியதாக பயணத்தை தொடருவோம். இந்த கோயிலை காட்டுறதுக்கு இது வந்து அந்த சனசமூலியம் 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பாருங்க அறிவிப்புகள் போட்டு கிடக்கு. கோயில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஆனைக்கோட்டை மூத்தனார் கோயிலடி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம காட்டிக்கொண்டு போனால் அந்த மகாஜனா சன சமூக நிலையம். மற்றது இங்கால தான் நாங்கள் தண்ணி எடுக்கிற கிணறு. அதாவது நிறைய பேர் வந்து இங்கே தண்ணி எழுறவ. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குளமும் இருக்குது. அப்படியே கிணறு வேலையெல்லாம் செஞ்சுருக்குது. அதுக்கு ஒரு ஆள் பாருங்க தண்ணி அள்ளி நிரப்பி கொண்டு இருக்கிறார். தெரியல, இப்போ யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் வந்து இந்த ஃபில்டர் போட்ட கடைகள் வந்துட்டுது. இன்னும் கொஞ்ச காலத்தில் முழுமையாகவே வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் போல தான் கிடக்கு. அப்படியே தொடர்ச்சி எஞ்சால இன்னொரு பாடசாலை இருக்குது. பாலசுப்ரமணிய வித்தியாலயம் வந்து போட்டிருக்கு. பாலசுப்ரமணிய வித்தியாலயம் ஆனைக்கோட்டை, அந்த பாடசாலையும் இருக்குது இந்த பகுதியில். அதாவது இந்த மூத்தனார் கோயிலடியை தாண்டி வந்த போல் இருக்குது. இங்கால பாருங்க ஒரு பழமையான ஒரு கட்டிடம் உண்டு. அப்படியே இன்னமும் எந்த விதமான அபிவிருத்தியும் மேற்கொள்ளாமல் அப்படியே வச்சுக்கணும். இங்கால தான் ஒரு முக்கியமான கடை ஒன்றை காட்டணும். இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு வடைக்கடை என்று சொல்லலாம். ஸ்ரீமுருகன் கேஃபே வடைக்கடைன்னு பக்கத்துலேயே மொழி இருக்குது பாருங்கள் அந்த போட்லேயே. ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறது ஒரு ஃபேமஸான வடைக்கடை இந்த பிரதேசத்தில். ஆனைக்கோட்டை வடைக்கடை என்று கூட சொல்கிறத அந்த வகையில் இருக்குது இந்த கடை. அதாவது யாழ்ப்பாணத்தில் எப்படி மலையான் கஃபே ஃபேமஸோ ஒரு காலத்தில் ஃபேமஸ், இப்போ சுவையை பற்றி என்னென்னு கேட்காதீங்க. இங்காலயம் ஒரு பழைய வீடு பாருங்க, இந்த கூறு அமைப்போடு இருக்குது, பழைய கூறு அமைப்போடு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனைக்கோட்டை பிரதேசத்தில் இந்த ஸ்ரீமுருகன் வடைக்கடை வந்து ஒரு ஃபேமஸான கடைன்னு சொல்லலாம். நாங்கள் ஆனைக்கோட்டை சந்தியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். தான் ஒரு பழமையான கூரமைப்போட ஒரு வீடை பார்த்தேன். இங்கால ஒரு புதுமையான ஒரு கூரமைப்போட இன்னொரு வீடு. இதெல்லாம் இப்போ அண்மையில் கட்டியிருக்கணும். அப்படியே நிறைய கட்டிடங்கள் இங்கேயும் வந்து உருவாகிருக்கு அண்மை காலத்தில். இங்காலெல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படி இங்கால கட்டியிருக்கணும் அப்படின்ட்டு நிறையவே மாறி இருக்கு. ஆனைக்கோட்டை சந்திக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கரத்திலிருந்து இப்படியே ஆனைக்கோட்டை வரையான இந்த 86 வீதி வந்து இதில் இணையுது. இது வந்து 82 வீதி, அதாவது மேனிப்பேவுடாக யாழ்ப்பாணம் காரனார் போகிற வீதி தான் இது. ஸோ ஆனைக்கோட்டை சந்தி பிரதேசம் தான் வந்து இது. இங்கே பாருங்கள் இதில் போட்டிருக்கு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டைண்டு. இப்படியே யாழ்ப்பாணம் இப்படியே வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி போகிற பக்கத்தால் தான் போக போகிறோம். அதில் பாருங்கள் இதில் 86 இலக்கம் கொண்ட ஒரு பேருந்து வந்து வருது. இதான் வந்து அந்த பிரதான ஆனைக்கோட்டை சந்தி. ஸோ அப்படியே இருக்குது பாருங்க. ஸோ இப்படியே வந்து நாங்கள் இந்த ஆனைக்கோட்டை பகுதியூடாக போய் கொண்டிருக்கோம். இதில் ஒரு பிரதான வஸ்தரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. இதில் வந்து முதல் தனியார் பஸ்ஸுகளை வந்து செக் பண்ணுறாங்க இந்த டைமோல் எல்லாம். இது 82 வீதி தெரியும். இது வந்து ஒரு பரபரப்பான வீதியும் கூட. இங்கால ஒரு கட்டடப் பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது. இது காரை பிரான் பெற்று பள்ளியாக போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே கொக்குவில் போகிற வீதி. அதாவது ஏற்கனவே நான் இந்த கொக்குவில் தொடர்பான அண்மையில் போட்ட காணொலியில் முதல் காணொலியில் இந்த வீதியோட தான் பயணிச்சிருப்பேன். இப்படியே வந்து வழுக்கையார் ரோடாக கொக்குவில் போகிற மாதிரி தான் அந்த காணொலி இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுவும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு காணொலி தொகுப்பு தான். இங்கால இன்னொரு வீடு ஒன்றும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க பிரம்மாண்டமாக. இப்படி நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா இப்படி ஆனைக்கோட்டை பிரதேசத்தால் ஆறுகால் மடத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த 82 இலக்கம் கொண்ட வீதியால் தான் பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் அப்படியே போய் ஆறுகால் மடத்தை இப்படியே வந்து இந்த ஆறுகால் மடத்தை நோக்கியதாக தான் பயணம். ஏன்னா இந்த வீதியெல்லாம் நான் அநேகமாக காணொலி எடுக்கல. ஏன்னா முன்னைய காணொலியிலையும் வந்து இந்த வீதியை வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். அதால் வந்து நான் காணொலி எடுக்கலை. இதில் பாருங்கள் இதுலேயும் ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் ஆறுகால் மடத்துக்கிட்ட வந்துட்டோம்.
ஸோ இதில் இன்னொரு பாடசாலையம் ஒன்று இருக்குது, வன்னை ஸ்ரீ வைத்தியலிங்கம் வித்தியாலயம் உண்டு, ஒரு சின்ன பாடசாலை உண்டு, ஆரம்ப பிரிவோடு இருக்கிற ஒரு பாடசாலை உண்டு. அப்படியே அதில் தெரியாதாம் வந்து இந்த 6 கால் மடம். அப்படியே கிட்ட போவோம். அப்படியே நாங்கள் இந்த 6 கால் மடம் பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கால ஒரு கோயிலும் இருக்குது. அப்படியே இதெல்லாம் வந்து இப்போ வந்து அபிவிருத்தி, இந்த வீதி புதுசாக செஞ்சதோட வந்து இந்த கோயில் வளம் புனர் நிர்மாணம் நடந்தது நிறையவே. 6 கால் மடம் ஸ்ரீ அரசடி ஞான வைரவர் என்று போட்டிருக்கு, அந்த கோயிலானது. இங்கே பார்த்திங்கன்னா அறிவொளி செனசமோலியம் என்று 6 கால் மடம் ஆனைக்கோட்டை 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த செனசமோலியம். அதோட இங்கோட அறிவொளி கலையரங்கம் என்று ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய கட்டடம் உண்டு. அப்படியே எங்கால இந்த கோயிலுண்ட திருவிழா உபயோகார காட்சிப்படுத்தியிருக்கணும். இதைத்தான் சொல்கிறது 6 கால் மடமண்டு. ஏன் இதுக்கு வந்து 6 கால் மடமண்டு பேர் வந்தாண்டா, எல்லோரும் நினைக்கிற மாதிரி தான் இந்த 6 தூணையும் பார்த்து தான் அப்படி 6 கால் மடமண்டு பேர் வச்சவ. இன்னொரு இடம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் 1000 கால் மடமண்டு, அது இல்லை, இது வந்து 6 கால் மடம். இதில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் அவதானிச்சிருக்கிறேன், 2 ஒருத்தரையும் காணே இல்லை, பாபமண்டம் வந்து நான் இப்போவுமே வந்து இதில் வந்து ஓய்வெடுத்து போகிற வழக்கம் வந்து இருக்குது. அந்த அதே பழைய கூறு அமைப்புகளோட திரும்பவும் செஞ்சிருக்கணும். இப்போவும் ஓய்வெடுத்து இருக்கிறத பார்க்குறேன். இப்போ ஒருத்தர் சைக்கிளில் பெருசாக ஒரு இல்லை தானே. முதல் காலங்களில் வந்து யாழ்ப்பாணம் நகரத்துக்கு போயிட்டு வரைக்கும் இதில் வந்து ஓய்வெடுத்து போகிறதா சொல்கிறத. அப்படியே வந்து இங்கால இதுதான் சொல்கிறது வந்து இந்த உறைஞ்சிக்கல்ன்ட்டு இந்த பசுக்கள் வந்து மேய்ஞ்சி போட்டு வரைக்க அதில் இருக்கிற அந்த உண்ணி அதுகளை வந்து இதில் உறைஞ்சி வந்து போக்குறது. இது வந்து முதலும் அந்த சங்கரத்து பகுதியில் இருக்குது. அதோட இது வந்து அந்த விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வேண்டி முதல் காலங்களில் அமைக்கப்பட்ட இப்போ அங்கால அமைச்சிருக்கணும். பாருங்க, பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் மட்டும் போட்டு கிடக்கு. ஸோ அந்த இதில் இருக்குது. அங்காலே ஒரு ராஜ் தேநீரகம், கஃபேண்டு இல்லாமல் தேநீரகம் மட்டும் வச்சு கிடக்கு. ஒரு சாப்பாட்டு கடையும் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் அந்த கிணறு, 6 கால் மடத்தில் இருக்கிற கிணறு. இது இப்படியே 82 பிரதான வீதி. ஸோ இந்த இடத்தையும் அப்படியே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காணொலி எடுத்து முடிச்சுட்டு வந்து போய்கொண்டிருக்கேன். திரும்பவும் வந்து அந்த வளர்ச்சியாட்டு வழியால். இந்த காணொலி பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த நவாலி ஆனைக்கோட்டை மற்றது வந்து இந்த 6 கால் மடத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. காணொலி பற்றிய குறை நிறைகளை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.